திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவனாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே புரசை திருநெறி கழகம் கமல விநாயகர் சத் சங்கம் இணைந்து மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்திலே இன்றைய தினம் முதல் தந்திரத்திலே உபதேச பகுதியினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 3000 மந்திரங்களை திருமந்திரத்திலே அருளி செய்தார் திருமூல தேவநாயனார். அதிலே உபதேசம் என்கிற பகுதியிலே ஒரு 30 பாடல்களை தனியாக அந்தாதி வண்ணமாக அமைத்து தந்திருக்கிறார். அந்தாதியாக அமைத்ததனுடைய அடிப்படை நோக்கமே நூலினுடைய முழுமையான கருத்தை நமக்கு தெளிவாக்க வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கத்திலே ஒரு சிறப்பு பகுதியாக இந்த உபதேச பகுதியை திருமந்திரத்திலே அருளி செய்திருக்கிறார். உபதேசம் என்று சொல்லப்பெறுகிற இந்த பகுதியிலே திருமந்திரம் மொத்த நூலினுடைய திரண்ட கருத்தை, அடிப்படையான கருத்தை திருமூல தேவநாயனார் மிக அற்புதமாக விளக்கி செய்திருக்கிறார். மேலும் உபதேசம் என்கிற அந்த நிலையானது ஒரு சீடனுக்கு குரு செய்கின்ற அருள் கடாட்சம் என்று சொல்லப்பெறுவது. இதுக்குத்தான் உபதேசம்னே பேரு. இப்ப நான் ஒருவருக்கு ஒரு செய்தியை சொல்லி இதை தெரிந்து கொள் என்று சொன்னால் அதற்கு அறிவுரைன்னு தான் பேரு. ஆனால் ஒரு குரு ஒரு சீடனுக்கு ஒரு செய்தியை சொல்லுவார் என்று சொன்னால் அதற்கு பெயர் உபதேசம்னு பேர். நமச்சிவாயம் நீங்கள் ஓத வேண்டும் என்று நான் சொல்லுவேனேயானால் அது அறிவுரையாக அமையும். இதே நமச்சிவாயத்தை ஒருவர் இன்னொருவர் திருச்செவியிலே ஏற்றுவாரே ஆனால் அதற்கு பேர் உபதேசம்னு பேர். எனவே உபதேசம் என்பது குரு தெளிவுபடுத்துகின்ற அறிவு நிலை. அப்ப இந்த திருமந்திரத்திலே திருமூல தேவநாயனார் குருவாக இருந்து இதை பயில்கின்ற அடியார் பெருமக்களுக்கெல்லாம் செய்கின்ற உபதேச பகுதியாக அமைந்ததுதான் இந்த 30 பாடல்களும். எப்பவுமே உபதேசம் சுருக்கமா இருக்கும். சுருக்க நிலையிலே 3000 பாடல்களிலே சொன்ன செய்திகளை 30 பாடல்களிலே சுருக்கமாக சீடனுக்கு தெரிவிக்கின்ற நிலைதான் உபதேச பகுதி. வாழ்விலே நாம யாரை வேணாலும் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம், நாம நினைக்கிறவர்களை குருவாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய தகுதி நோக்கி பக்குவம் நோக்கி சிவம் இன்னாரை குரு என்று நமக்கு அறிமுகப்படுத்தும். அப்படி அறிமுகப்படுத்துகிற பொழுது அந்த குருவை நாம் உணர்வது என்பது நமக்கு இறைவன் செய்கின்ற சகாயமாக அமையும். இந்த உபதேச பகுதியும் அப்படித்தான். திருமூல தேவநாயனார் நமக்கு குருவாக இருந்து உபதேசிக்கிறார். அப்ப இந்த உபதேச பகுதி முழுவதும் திருமூல தேவநாயனார் நமக்கு செய்கின்ற உபதேசம் என்று எண்ணி அதை கருத வேண்டும். உபதேசம் பெற்ற பிறகு உபதேசத்திலிருந்து விரிவான அறிவு விளக்கத்தை பெறுவது சீடனுடைய கடமை. குரு சுருக்கமா தான் சொல்லுவார். அதை கொண்டு சீடன் பயில பயில பக்குவ முதிர அனுபவங்கள் அதிலிருந்து பலவாறாக விரியும். சுருக்கமா தான் சொல்லுவார். சும்மா இரு சொல்லற, இதுதான் உபதேசம். யாருக்கு? அருணகிரிநாதருக்கு. அவரே சொல்லுகிறார், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே சொல்றார் இல்லையா? அப்ப முருகன் சொன்னது என்ன? நீட்டி முளைக்கி 70 பக்கத்துக்கா சொல்லிட்டு இருந்தான் இல்ல, சும்மா இரு சொல்லற, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதான் உபதேசம். உபதேசம் சுருக்கமா இருக்கும். அதனாலதான் 3000 பாட்டை 30ஆ சுருக்கிறார். 30 பாடல்களும் நமக்கு 3000 பாடல்களுடைய கருத்துக்களை சுருக்கி தருகிறார். 3000 பாட்டையும் படிக்க வசதி இல்லாதவர்கள் இந்த 30 பாடல்களையுமாவது கற்று அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் திருமூல தேவநாயனாரையே புரிந்து கொண்டதற்கு அது நிறைவாகும். நாம சென்ற முறை 3வது பாட்டு பார்த்தோம். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்றணுகா பசு பாசம் பதியணுகில் பசு பாசம் நில்லாவே. இதுதான் நாம சென்ற முறை பார்த்த பாடல். 3 பொருள் உண்டுங்க சைவ சித்தாந்தத்துல. அடிப்படையா 3 பொருள்கள் உண்டு. பதி பசு பாசம். பேரு கொஞ்சம் பயமா இருக்கு, என்னவோ மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறீங்களா? சரி. இறைவன் கடவுள் அப்படிங்கிற ஒண்ணு, அது ஒண்ணு. உயிர் என்று சொல்லக்கூடியது இன்னொன்று. ரெண்டையும் சேர விடாம தடுக்கிற நடுவுல இன்னொன்னு. மொத்தம் 3. இதுதான் நாம சொல்லுவது. இதுதான் சைவ சித்தாந்தம். இந்த 3ஐயும் சொல்லுகிறார். பதி பசு பாசம். பாசம்ங்கிறது வேற இல்ல, தடைங்கிறது வேற இல்ல, தலைங்கிறது வேற இல்ல, விலங்குங்கிறது வேற, எல்லாம் ஒண்ணுதான். பாசம்னாலே தடைன்னு பேரு. நாம எது மேல எல்லாம் பாசம் வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் நாம சிவத்தை நெருங்குவதற்கு தடை அப்படின்னு அர்த்தம். எப்படி பேர் வச்சாங்க பாருங்க. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீங்க இப்ப நான் சொன்னது பொதுவான ரூல். இது எதுக்கு அப்ளை பண்ணாலும் கரெக்டா இருக்கும். நீங்க எதை பாசமோடு அணுகுகிறீர்களோ அல்லது பாசம் வைத்து இருக்கிறீர்களோ
அந்த பொருள் நீங்கள் சிவத்தை அணுகுவதற்கு தடை அப்படின்னு அர்த்தம். அது விடாது உங்களை அங்க போறதுக்கு. அப்ப பாசத்தை அறுத்தால் சிவத்தை நெருங்குகிறோம்னு அர்த்தம். சரி, ஒரு பாசத்தை அறுத்தா நெருங்கிடலாமான்னா நிறைய பாசம் இருக்கு, ஒன்னொன்னா அறுக்க கிட்டக்க போய்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப அறுத்தல் என்றால் நாம உடனே ஒரு கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்து ஒரே போட்டு ஒரு கட் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு பொருளின் மீது இருக்கக்கூடிய பாசத்தை அறுத்தல் அப்படின்னு சொன்னா ஏதோ அறுத்தல்னா ஏதோ கத்தி எடுத்து கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்றது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இல்ல ஒரு பொருளின் மேல பாசம் வச்சிருக்கோன்னு சொன்னா அதை கண்ணால கூட பார்க்காம அதை விட்டு விலகி ரொம்ப தூரம் ஓடுறது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஒரு பொருளின் மீது பாசம் வைத்திருக்கேன், ஐயா சொல்லிட்டாங்க இந்த பாசம் வச்சிருக்கிற பொருள் தான் சிவத்தை சேர்வதற்கு தடை, அப்படி அந்த பாசத்தை அறுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா உடனே அந்த பாசம் வைத்திருக்கிற பொருளுக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 320 கிலோமீட்டராவது இடைவெளி இருக்கணுங்கிறது அர்த்தம் இல்ல. பக்கத்திலேயே இருக்கலாம், கூடவே இருக்கலாம், ஆனாலும் பாசம் அறுபட்ட நிலையில இருக்கலாம். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கியான் எதிலிருந்து ஒருவன் நீங்குகின்றானோ அதனாலே வருகின்ற துன்பத்திலிருந்து அவன் நீங்கியவனாகின்றான். இதான அர்த்தம் இருக்கு. எந்தெந்த பொருளில் இருந்து ஒருவன் நீக்கமுடையவனாக இருக்கிறானோ அந்தந்த பொருளினாலே வருகின்ற துன்பத்திலிருந்து அவன் நீங்கியவனாகின்றான். அப்ப நீங்குதல்னா என்ன அர்த்தம்? விட்டுட்டு ஓடுறதுன்னு அர்த்தம் இல்ல. நீங்குதல் என்பது அதுக்கு you should not interpret a physical meaning. It doesn't mean a physical separation. அது என்ன அர்த்தம்? நீங்குதல் என்று சொன்னால் மனத்தளவிலே இடம் கொடாதிருத்தல், அவ்வளவுதான். அது வந்து நீங்கணும்னு அவசியம் இல்லை. நான் உதாரணமா கேட்கிறேன், ஒரு 1000 ரூபாய் கட்டு, ஒரு கட்டுல 100 நோட்டு இருக்கும் இல்லைங்களா? இந்த 1000 ரூபாய் கட்டு இங்க இருக்குன்னு வச்சுக்குவோம், உதாரணத்துக்கு சொல்றேன். 1000 ரூபாய் கட்டை பார்க்கிற பொழுது இந்த 1000 ரூபாய் கட்டு மேல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா? இருக்காதா? இருக்கும். அதை பார்க்கும் போதே நமக்கு அப்படியே ஒரு, அதுவும் சலவை நோட்டா இருந்ததுன்னு வச்சுங்க, அதை பார்த்தாலே அடையப்பா அப்படின்னு, அது பார்த்தாலே நம்மள அறியாம அதுக்கு மேல ஒரு ஆர்வம் இல்லைங்களா? சுத்தி வர ஏகப்பட்ட 1000 ரூபாய் கட்டு 500 ரூபாய் கட்டா இருக்கும் பேங்க்ல. கேஷியருக்கு கிக்கு வருமா? ஏன் வராது? இது எதுவுமே நம்பளுது இல்லைன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். எதுவுமே நம்பளுது இல்லைங்கிற பொழுது அதன் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் நீங்குவது போல இந்த உலகிலே எதுவுமே நம்முடையது இல்லை என்று நாம் எண்ணினால் அதன் மேல இருக்கிற ஆர்வம் நீங்கும். அதுதானே. சுத்தி எத்தனை கட்டு இருந்தா கூட அவருக்கு அது வெறும் பேப்பர் கட்டு மாதிரி தான் இருக்கும். யாருக்கு? கேஷியருக்கு. சார் இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க சார், இங்க பணக்காரர் சார் அப்படின்னு யாராவது கேஷியரை பார்த்து சொன்னா அவன் நினைப்பாடா பைத்தியக்காரன், போய் வேலையை பாடுறேன். ஒரு நோட்டு ஒரு கூட நோட்டு விட்டுருவான்டா நோட்டீஸ் மேனேஜர் இல்லையா? கொண்டு கணக்கை ஒப்படைக்கும் போது டேலி பண்ணி ஒப்படைக்கலன்னா இல்ல டேலி பண்ணுமா இல்லையா? 2 மணிக்கு டிரான்சாக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் பேங்க்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கணக்கை ஒப்படைச்சாவணுமே. இந்த மனத்தளவிலே தொடர்பற்ற நிலை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நீங்குதல்னு பேரு. மனத்தளவிலே தொடர்பற்ற நிலையிலே தான் நீங்குதல் வேண்டுமே தவிர உடம்பளவிலே நீங்குதல் அல்ல. அது வந்து கடமையை விட்டு ஓடுதல்னு அர்த்தம். எனக்குன்னு ஒரு மனைவி, எனக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க, இந்த மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்தாகணும், அதை செய்யணும். சாரே சொல்லிட்டாருப்பா, எதெல்லாம் பாசம் இருக்கு அந்த பொருளை எல்லாம் விட்டு நீங்கிறது தான். இவன் என்னடா அவன் கதை சொல்றானா, இருக்கிறதெல்லாம் கலைச்சிட்டு இருக்கிறானாங்கிறது கெட்ட பேர் வந்துடும். நமக்கு அர்த்தத்தை அனர்த்தமா புரிஞ்சிக்க கூடாது. கடமையை விட்டு செல்ல சொல்லி எங்கேயுமே சொல்லலை, எந்த சாத்திரத்திலையும் சொல்லலை. ஆனா எந்த நேரத்திலும் இங்கிருந்து செல்லுவதற்கு தயாரான நிலையிலேயே மனநிலையிலேயே இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே துன்பம் அணுகுவதில்லை. மாமன் சாமிகள் துறவு கொண்டு கிளம்பினார். அவருடைய நிலை வேற. அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க, பெரிய பையனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் அப்பதான் போட்ல ஏறி உட்கார்ந்துருக்காரு. போட்ல ஏறி உட்காந்துட்டாரு, ராமேஸ்வரத்துல இருந்து கிளம்பி பையனோட வந்து நின்னாங்க. இவர் பார்த்தாரு தூரக்க, அந்த அம்மா நிக்கிறது பார்த்தாரு. என்ன பண்றது? போட்டுக்காரன் சொன்னார்ப்பா கொஞ்ச நாள் இருப்பா, ஒரு 5 நிமிஷம் எனக்கு ஆயிருப்பா அப்படின்னாரு. இறங்கிட்டே இறங்கி போனார். போன அந்த அம்மையார சொன்னேன், நான் வந்து மெய்ப்பொருளை நாடி போகிறேன், என்ன தடுக்காது அப்படின்னாரு. அந்த பையனை காட்டி கேட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. பையனை பெரிய பையனை காட்டி, அப்ப என்ன வளரலாம், முருகன் இருக்கான் பாத்துக்குவான், நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுனாரு. அந்த அம்மையார் தயங்கினாங்க. பண்ணி கொடு எனக்கு ஒரு சத்தியம். என்னன்னு கேட்டாங்க. என்னை தேடி எங்கேயும் நீ வரக்கூடாது, நான் ஒரு இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சா கூட அந்த இடத்துல என்னை தேடி வரக்கூடாது, சத்தியம் பண்ணி கொடு. அந்த அம்மையார் சத்தியம் பண்ணி கொடுத்தது பெருசு இல்லை, அது கடைசி வரைக்கும் காப்பாத்தினாங்க. சென்னைக்கு வந்து ரொம்ப நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு. சுவாமி வந்து பழுத்த அந்த ஞான பழமாவே விளங்குனாங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் இப்படி அடியாரோட இருக்கிறாங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, இரவு நேரம் டக்குன்னு அந்த மாடியில ரூமுக்கு வெளியில கொஞ்சம் திறந்த வழி, அங்க போயிடுறாங்க. போய் நின்று வானத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி வானத்தை பார்த்து கொண்டே இருந்து விட்டு மீண்டும் திரும்பினார்கள். சரி முடிஞ்சிருச்சு, போயிட்டான், அவ்வளவுதான் அப்படின்னாங்க. வந்துட்டாங்க, ஒண்ணு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் என்ன ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல, என்ன சொன்னாருன்னு ஒன்றும் புரியல அவர் சொன்னது. மறுநாள் காலங்காத்தால ஒரு தந்தி வருது, அவருடைய பெரிய மகன் தவறிட்டான். தந்தியப்பா அவன் வாங்கும் போதே சொல்லிட்டாரு, பெரியவன் தவறிட்டான்டா, அதான்டா அது அப்படின்னு. அது இரவே தெரிஞ்சிருச்சு அவருக்கு சுவாமி. அதாவது
அன்றாட வாழ்விலே நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளை விட்டு செல்லணும்னு ஞானிகள் நமக்கு சொல்லவே இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூட, எந்த சூழ்நிலையில அமைந்திருந்தாலும் கூட, சிவம் ஒன்னத்தான் பற்ற முடியுமே தவிர மற்றவற்றை எல்லாம் பற்றுதலுக்கு தேவையில்லாத பற்றுதலிலிருந்து விடுபட வேண்டிய நிலையில எந்த நேரத்தில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும். இதுதான் அதுல குறிக்கப்படுவது. அப்ப பாசம்ங்கிறது நடுவுல, பதிக்கும் பசுவுக்கும் நடுவுல இருக்கிற சுவர். அப்ப பதி இருக்குது, பசு இருக்கு, பாசம் இருக்கு. இந்த மூணுமே எப்பவும் இருக்கிறது. அந்த எப்பவும் இருக்கிற மூணு, இந்த பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. அப்ப பதியை சென்று பாசம் அணுகாது, ஆனால் பதியினை பசு அணுகுமானால் பாசமும் அணுகாது. அப்ப பாசங்கிறது பசுவைத்தான் பிடிக்குமே தவிர பதியை பிடிக்காது. இது பசுவை போய் சென்று பற்றுகிற இந்த பாசம் இன்னும் நம்ம தெளிவா பார்க்கணும். அதை என்னன்னா, பாசம்ங்கிறது ஒரு ஜட பொருள், அது போய் ஒன்றை பிடிக்காது. அறிவுடைய பொருள் தான் போய் ஒன்றை பற்றுமே தவிர அறிவற்ற பொருள் வந்து பற்றாது. பசு என்று சொல்லக்கூடியது அறிவுடைய பொருள், அது போய் பற்றுகிறது. பாசம் அறிவற்ற பொருள், ஜடம், அது போய் பற்றாது. அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய பசுதான் சென்று இந்த பாசத்தை பற்றியது, ஏதோ ஒரு காலத்துல பற்றி இருக்கு. ஆனால் இந்த பாசத்தை பதி ஒன்றும் செய்ய முடியாது பதிய. அதனாலே நாம சென்று பதியை அணுகினோம்னு சொன்னா இந்த பாசத்தாலே வரக்கூடிய தீமையிலிருந்து தப்பிக்கலாம். இதுதான் பொருள். அது சொல்லியிருக்கார். பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. பதி அணுகில்னா பதியினை பசு அணுகில் பாசம் நில்லாவே அப்படிங்கணும். அத இந்த கடைசி வரி என்ன? பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே அப்படின்னு இருக்கு இல்லையா? அது எப்படி படிக்கணும்? பதியினை பசு அணுகில் பாசம் நில்லாவே. இந்த பசுவை பற்றி இருக்கிற பாசமானது, பசுவானது பதியை சென்று பற்றுமானால் நில்லாமல் ஓடி போகும் அப்படின்னு தான் கடைசி வரியில சொல்லுகிறார். வேயில் எழும் கனல் போலே இம்மெய்யனும் கோயில் இருந்து குடி கொண்ட கோன் நந்தி, தாயின் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் வெள்ளமே. இதான் அடுத்த பாட்டு. பதியணிகில் பசுபாசம் நில்லாவே அப்படின்னு வேணு முடிச்சார் இல்லையா? அதனால அந்த வேங்கிற எழுத்தை வச்சு அடுத்த பாட்டை துவங்குகிறார். நில்லாவே அப்படிங்கிறதுல இந்த வேங்கிற சொல்ல வச்சு அடுத்த பாடல, வேயில் எழும் கனல் போலே இம்மெய்யனும் கோயில் இருந்து குடி கொண்ட கோன் நந்தி. வேயில் எழும் கனல் போலே இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி, தாயின் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் வெள்ளமே. இந்த உடம்புக்குள்ளே ஈஸ்வரன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, வேயில் எழும் கனல் போலே இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி. இது கோயில்னு சொன்ன, கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி. இந்த உடம்பு என்பது நாம் இப்ப பார்க்கிற இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பை இயக்குவது உயிர். உடம்பை இயக்குவது உயிர், அது நல்லா தெரியும். ஆனால் உடம்பை உயிர் இயக்குகிறது என்று சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை நாம மறந்து விடக்கூடாது. உயிர் எதையும் இயக்கக்கூடிய வல்லமை உடையது அல்ல. அப்படி அது இயக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருந்திருக்குமானால் இந்த உடம்புக்கு வருவதற்கு முன்பாகவே அதற்கு இயக்கக்கூடிய வல்லமை இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா இந்த உடம்புக்குள்ளே வந்த பிறகு இது இயக்குகிறது உயிர் இயக்குகிறதுன்னு சொல்லுவதற்கு பார்த்தீங்களா, இந்த உயிரால எதையுமே இயக்க முடியாது. இந்த உயிர் ஆணவ மலத்தினுடைய பிடிப்பிலே இருக்கிற காரணத்தினாலே, ஆணவ மலத்தினுடைய அந்த ஆக்கிரமிப்பிலே இருக்கிற காரணத்தினாலே இந்த உயிரினாலே தானாக இயங்க முடியாது. இப்படி தானாக இயங்க முடியாத இந்த உயிரை இயங்குவதற்காக தூண்டுவிக்கின்றவன் சிவபெருமான். நாம அதுதான் அடிப்படையா தெரிந்து கொள்ளும். நாம புரிந்து கொள்ள வேண்டியது, உயிர் என்பது இந்த உடம்புக்குள்ளே இருந்து இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறது, உயிரினால் தான் இந்த உடம்பு இயங்குகிறது என்று நாம சொல்லுகிறோம். ஆனால் உடம்பை இயக்குவது உயிர் என்றால் உயிரை இயக்குவது யார்? அதுதான் கேள்வி. இப்ப நாம காரை ஓட்டுவது எது அப்படின்னு கேட்டா, காரை ஓட்டுகிறவர் டிரைவர் அப்படின்னு நாம சொல்லுகிறோம். இப்ப முக்கியமா பார்த்தா அதுல டிரைவரை ஓட்டுறவர் யாருன்னு பார்க்கணும். டிரைவரை ஓட்டுறவர் முதலாளி. டிரைவருக்கு பின்னால உட்கார்ந்துக்கிட்டு முதலாளி இங்க போ அங்க போ, லெப்ட்ல திரும்பு ரைட்ல திரும்பு அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பார். டிரைவர் வண்டியை ஓட்டுவார், வண்டி ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப நீங்க இந்த உதாரணத்தை மனசுல வச்சுட்டு ஒரு சின்ன செய்தி ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு கேட்டா, உடம்பை உயிர் இயக்குகிறது என்கிற நிலையிலேயே நாம் நின்று விட்டால், உடம்பை இயக்குவது உயிர்தான் என்று அங்கேயே நின்று விட்டால் நம்முடைய நிலை என்ன ஆயிடும்னு சொன்னா, இது சொல்லுகிறவர்கள் தான் புறச்சமயத்தார்.
சமயங்கள்ல புறச்சமயம், புறப்புறச் சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம் என்றெல்லாம் சமயங்கள் வேறுபட விரிந்து கிடக்கின்றன. என்ன ஏன் சமயங்கள் வேறுபட விரிந்து கிடக்கின்றன என்று சொன்னால், உலகிலே நிகழ்கின்ற இயக்கங்களுக்கு சொல்லப்படுகின்ற காரணங்கள் வேறு வேறு. நான் இந்த உடம்பை இயக்குகிறேன்னா உள்ளிருந்து ஒரு உயிர் இயக்குகிறதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது புறச்சமயம். இந்த புறப்புற சமயம்னு ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்றான் உயிராவது மண்ணாவது உடம்பு தானே இயங்குதியான்னா. அவன் உயிரையும் ஒத்துக்கிறது இல்லை, கடவுளையும் ஒத்துக்கிறது இல்லை, இந்த உடம்பையும் உலகத்தையும் தான் ஒத்துக்கிறான். அதனால அவனுக்கு பேர் உலகாயதர்னு பேரு. அவன் உலகாயதர்ங்கிற என்ன சொல்லுகிறான், உயிர்னு ஒண்ணு கிடையாது, சாமின்னு ஒண்ணு கிடையாது, உலகம் இருக்கு, உடம்பு இருக்கு, இந்த உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு இது உளுந்துருதோ அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். புதுசு புதுசா உடம்பு வரும், புதுசு புதுசா இருந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். இது உள்ளுக்குள்ளே உயிரும் கிடையாது, இந்த உயிருக்குள்ள சிவமும் கிடையாதுன்னா. இந்த சமயத்தார் புறப்புற சமயம். இந்த புறப்புற சமயத்திலிருந்து வந்தது புறச்சமயம், புறச்சமயத்திலிருந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு வந்தவன் அகப்புற சமயம், அப்புறமா வந்ததுதான் அகச்சமயம். சரி, அப்ப உலகம் உண்டு, உயிரும் உண்டு அப்படின்னு சொல்றவன் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் புறச்சமயம். உலகம் மட்டுமே உண்டுங்கிறவன் புறப்புறச்சமயம், ரொம்ப வெளியில இருக்கிறான். புறப்புறம்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறான், புறச்சமயம்னா கொஞ்சம் கிட்ட வந்துட்டான். ஏதோ ஒண்ணு இயக்குனாதான் இன்னொன்னு இயங்கும் அப்படின்றது லெவலுக்கு வந்துட்டான். அவன் எல்லாம் தானா வருதுங்கிறான். அது எப்படி தானா வரும்? எல்லாம் தானா வருதுன்னா இங்க இருக்கு மண்ணு, தானா மண்ணில இருந்து சட்டி பானை எல்லாம் தானா வந்துருமா? செய்யறதுக்கு ஒருத்த வேணுமே. அப்ப காரணகர்த்தா ஒருவன் வேண்டும் என்கிற கருத்திலே, ஓஹோ உடம்பு என்கிற ஒன்றை இயக்குவதற்கு உயிர் என்கிற ஒரு காரணகர்த்தா வேணும் அப்படிங்கிற ஒரு செய்திக்கு வருகிறவர்கள் புறச்சமயத்தார். அகப்புற சமயத்தார் அதுக்கு மேல கொஞ்சம், ஐயா இல்லையா, எப்படி உடம்பை இயக்கிறதுக்கு உயிர்னு ஒண்ணு வேணுமோ அது மாதிரி உயிரை இயக்கிறதுக்கு இறைவன் ஒருத்த வேணும்யா அப்படின்னு அவன் கொஞ்சம் அப்படி மேல வந்தான். ஆக உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றும், அதற்குள்ளே இயக்குகின்ற உயிரும், அதை இயக்குகின்ற இறைவனும் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பதி பசு பாசம். இந்த பதி பசு பாசம் வேற ஒண்ணும் இல்ல, வெளியில இருக்கிறது பாசம், நடுவுல இருக்கிறது பசு, உள்ளுக்குள்ள இருக்கிறது சிவம். இந்த பசுவானது வெளிப்பக்கமா பாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, உள்ளே இருக்கிற பதியை பார்க்கல. உள்ளே இருக்கக்கூடிய பதியை எப்ப பார்க்க ஆரம்பிக்குதோ அப்ப வெளியில இருக்கிற பாசம் எலிமினேட் ஆயிடும். இது தத்துவமா சொல்லுகிறாரு. இப்ப பாருங்க சொல்றார், இந்த உடம்பை இயக்குவதற்காக உயிரை உள்ளே புகுத்தினாய், இந்த உடம்புக்குள்ளே உயிரானது போகிறது. என்னென்ன வேலை செய்கிறாருன்னு நீங்க பின்னால கர்ப்பகிரியையில பார்க்கலாம். அது வரும் நமக்கு 2ஆம் தந்திரத்துல வருகிறது கர்ப்பகிரியை. அந்த கர்ப்பகிரியைங்கிற ஒரு பகுதியில அந்த கருவை கொண்டு போய் உள்ள வைக்கிற சிவபெருமான் என்னென்னலாம் செய்கிறான். நீங்க சொல்றீங்க குழந்தை பிறந்துருச்சுன்னு, நாம பிறந்துட்டோம்னு சொல்லுகிறோம். ஆனால் அங்கே என்னென்னலாம் சிவபெருமானுடைய கருணை அமைந்து கிடக்கிறது என்கிற செய்திகளை கர்ப்பகிரியன் ஒரு 45 பாட்டு சொல்றாரு திருமூலர். யாராலையும் சிந்திக்க முடியாத அளவுக்கு அற்புதமாக சிந்திச்சு சுவாமி நமக்கு தருகிறார். சிவன் செய்கிற சகாயங்கள்ல மிகப்பெரிய சகாயம் என்னன்னா, உயிரை கொண்டு போய் உடம்புக்குள்ள புகுத்துனது இல்ல, அது ஒரு பெரிய சகாயம் இல்ல. அதுக்கு மேல ஒரு சகாயம், அந்த உயிருக்குள்ள தன்னை புகுத்திக்கிட்டான் பாருங்க, அதுதான் அந்த சகாயம் பண்ணாம பாருங்க. என்ன உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறேனர். மணிவாசகர் சொல்லுகிற போது, நான் கைமாறு கருத முடியாத ஒரு நன்மை எனக்கு செய்தாய். என்ன நன்மை தெரியுமா? என்னுடைய உடலை இடமாக கொண்டாய். இந்த உடலை இடமாக கொண்டாய் அல்லவா, அதுக்குத்தான் நான் சொல்ல முடியாத கைமாறு. ஏன்னா உடம்பை எப்படி இடமாக கொண்டாய்னா, உடம்பை உயிர் இடமாக கொண்டது, உயிரில்லை நீ இடமாக கொண்டாய். இந்த உடம்பை இயக்குவதற்கு உயிருக்கு தேவையான அத்தனை சக்தியையும் நீ தருவதால் தான் நான் உன்னை சிந்திக்கிறேன், உன்னை பாடுறேன், உன்னை எல்லாமே என்னால வழிபாடு செய்ய முடிகிறது. இத்தனை எதனால நிகழ்கிறது இந்த உயிருக்குன்னா, நீ உயிருக்குள்ளே இருந்து துணை செய்வதால தான். நல்ல கவனமா கேட்கணும். உயிர் இயங்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளிருந்து சிவம் இயக்கினால் தான் உயிர் இயங்கும். உயிர் தானா இயங்காது. அப்ப உயிர் உடம்பை இயக்குகிறதுன்னு சொன்னா அது தானா இயக்காது. அது சிவம் உள்ளிருந்து உயிரை இயக்குகிறது, அதனால உயிரானது உடம்பை இயக்குகிறது. அப்ப உடனே நம்மால் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னா ஏன் சார் எல்லா உயிரும் தப்பு தப்பாலாம் பண்ணுது, எல்லாமே நல்லது பண்றது இல்லையே? சிவன் தானே இயக்குது, சிவன் தான் இயக்குது. அப்ப சிவம் இயக்குகிற பொழுது இந்த உயிர், ஒரு உயிர் நல்லது பண்ணுது, ஒரு உயிர் தப்பு பண்ணுது. ஒரு உயிர் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நல்ல பணிகளை எல்லாம் செய்யுது, இன்னொரு உயிர் எவ்வளவு தப்பு பண்ண முடியாது. அப்ப அந்த உயிருக்கு உள்ள இருந்து இயக்குறது அவர் தானா அப்படின்னு கேள்வி கேட்டா, ஒரு பெரிய ஒய், ஒரு பெரிய இ, ஒரு பெரிய எஸ். எஸ் ஆமா. இங்க பாருங்க, இங்க 3 பல்பு இருக்கு, 3 பல்பு குண்டு பல்பு, 3 பல்பையும் கனெக்ட் பண்ணிருக்கோம். 3 பல்பையும் பாக்குற பொழுது இப்ப கரண்ட் போல, கரண்ட் போகாதப்போ 3 ஒரே மாதிரியே இருக்கு. கரண்ட் போகுது, கரண்ட் போன உடனே என்ன ஆகுது, 3 பல்பும் எரியுது. ஆனா முதல் பல்பு சிவப்பா எரியுது, அடுத்த பல்பு பச்சையா எரியுது, அடுத்த பல்பு மஞ்சளா எரியுது. ஏன் அப்படி எரியுது அப்படின்னு கேட்டா, அந்த சிவப்பா இருக்கிற பல்பினுடைய இயல்பு சிவப்பு வண்ணம், பச்சையா இருக்கிற பல்பினுடைய இயல்பு பச்சை வண்ணம், மஞ்சளா இருக்கிற பல்பினுடைய இயல்பு மஞ்சள் வண்ணம். கரண்ட் போறதுக்கு முன்னாடியே
அவைகளெல்லாம் ஒன்றும் ஒளி தராமல் இருந்தன. கரண்ட் போக ஆரம்பிச்சோன்னா ஒளி தர ஆரம்பிச்சது. ஆனால் ஒளி தருகிற பொழுது அதனுடைய இயல்பு என்னவோ அந்த இயல்புக்கு தகுந்தவாறு அது ஒளி தந்தது. எல்லாம் ஒன்று போல தரல. அது போல ஆன்மாக்களிடையே இறைவன் சக்தி ஆற்றல் என்கிற கரண்ட் போன உடனே அந்தந்த ஆன்மா அந்தந்த இயல்புக்கு தகுந்தவாறு இயங்க ஆரம்பிச்சது. இப்போ உங்களுக்கு அந்த இது தெளிவு பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லவன் நல்லதை நினைக்கிறது, கெட்டவன் கெட்ட நினைக்கிறது, இது எல்லாம் இறைவனுடைய கருத்து. இப்ப இறைவன் நான் உனக்கு இயங்குகிற ஆற்றல் கொடுத்திருக்கிறேன், நான் தான் உனக்கு இயங்குகிற ஆற்றல் கொடுத்தேன், நான் தான் நீ சிந்திக்கிற ஆற்றல் உனக்கு கொடுத்தேன், அதனால நீ என் கோயிலுக்கு தான் வரணுமே தவிர மற்ற வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இறைவன் சொல்றதே இல்லை. இறைவனுடைய ஒரே நிலை என்னன்னா, ஆற்றலை தருகின்ற பொழுது ஆன்மா தன்னுடைய இயல்புக்கு தகுந்தவாறு அது செயல்படும். அவ்வளவுதான். உள்ளிருந்து இறைவன் இயக்குவான். ஆனால் இயக்குகிற பொழுது ஆன்மா தன்னுடைய இயல்புக்கு தகுந்தவாறு தான் செயல்படுமே தவிர எல்லாம் ஒன்று போல செயல்படாது. இந்த பக்கம் ஒரு விதையை ஒருத்தர் விதைச்சார், அப்புறமா இந்த பக்கமா இருக்கிற நிலத்தை கொண்டு போய் இன்னொருத்தர் இன்னொரு விதையை விதைச்சார். மழை கொஞ்சம் பெஞ்சுது, நிலம் குளிர்ந்தது, விதைச்ச விதை முளைக்க ஆரம்பிச்சது. நீரும் பொதுவு, மண்ணும் பொதுவு. அப்ப முளைச்சு வருகிற ரெண்டும் ஒன்னா தான் இருக்குமா? ரெண்டும் ஒன்னா இருக்குமா? இவர் அவரையை விதைச்சாரு, அவர் துவரையை விதைச்சார். என்னங்க வரும்? அவரையிலிருந்து அவரை தான் வரும், துவரையிலிருந்து துவரை தான் வரும். மழை பெஞ்சிருச்சு, மண்ணும் பொது, மழை நீரும் பொது, விளைவது பொதுவா இல்ல, அது வித்தை பொறுத்தது. அதுபோல இறைவனுடைய திருவருள் எல்லாருக்கும் பொது, இறைவனுடைய ஆற்றலும் எல்லாருக்கும் பொது. ஆனால் அனுபவம் என்பது அந்தந்த ஆன்மாவினுடைய இயல்புக்கு தகுந்தவாறு தான் விளையும். அப்ப ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்று போல இல்ல, அவைகளினுடைய விருப்பு வெறுப்பு வேறுபடுகிறது. இந்த விருப்பு வெறுப்பு வேறுபடுகிற நிலை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் துவக்க நிலை. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உதவி செய்யணும்னு சிவபெருமான் நினைத்து அவைகளுக்கு உடம்பு தந்து அனுபவங்களை தரணும்னு நினைக்கிற பொழுது அதை வைப்ரேட் பண்றார். வைப்ரேட் பண்ணுகிற பொழுது அது அதனுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகும். அப்படி வைப்ரேட் பண்ணுகிற பொழுது அதற்கு இயல்பாகவே இருக்கிற விருப்பு வெறுப்போட அது இருந்தது. அந்த விருப்பு வெறுப்புக்கு தகுந்தாற் போலத்தான் முதல்ல அவர் அந்த உடம்பை தந்தார். இன்னும் சொல்ல போனால் எத்தனை காலத்திற்கு நம்முடைய விருப்பு வெறுப்பு தொடருமோ அத்தனை காலத்திற்கு பிறவி தொடரும். இதான் ஷார்ட்கட் மெத்தட். நமக்கு அடுத்த பிறவி உண்டா இல்லையான்னு நீங்க யாரையும் போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஜோசியக்காரட்டையும் போய் நின்று காசை கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த பிறப்பு உண்டா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப சுலபமா நாமே நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். விருப்பு வெறுப்பற்ற நிலை வருமானால் பிறப்பு நீங்கி போச்சுன்னு அவ்வளவுதான், நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு பொருளின் மீது விருப்பும் ஒரு பொருளின் மீது வெறுப்பும் நமக்கு வருமானால் நமக்கு இன்னும் வேறுபாடு நீங்கல. இந்த விருப்பு வெறுப்பு நீங்கிறதுக்காக இன்னும் பிறப்பு வர வேண்டி இருக்கு. இந்த விருப்பு வெறுப்பு நீங்கி போச்சுன்னா இருவினை ஒப்புன்னு பேரு. இதுதான் இருவினை ஒப்பு. நான் உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் ஒரு நண்பர் சிங்கப்பூர் போயிட்டு வந்தவொடனே என்கிட்ட சொன்னாரு, சார் நம்மகிட்ட சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன், சில பொருள்லாம் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துட்டு போங்க சார் உங்க வீட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா அவர் வச்சிருந்தா சில பொருள் பார்த்தா அதில் ஃபாரின் சாக்லேட் வச்சிருந்தேன். என் பையனுக்கு எப்பவுமே சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குமே அவன் அப்படின்னுட்டு, சார் இதெல்லாம் வேணாம் எனக்கு சாக்லேட் தான். என்ன சார் ஃபாரின் சாக்லேட் அதான் வேணும் சார். என்ன வேற ஏதாவது எடுப்பீங்க? இல்லை என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஃபாரின், எதை கொடுத்தாலும் அவன் அவ்வளோ விருப்பப்பட மாட்டான், சாக்லேட்டா எடுத்துங்க சார். அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு சாயந்தரம் வந்த உடனே வேலையிலேருந்து வந்த உடனே பையனுக்கு கொடுக்கணும். அப்படி எங்க தப்பா அப்படின்னு உடனே சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்கு தான் போயிருந்தான், விளையாடுறதுக்கு எங்கே போயிருந்தான் வந்துருவான். அப்படியா அப்படின்னுட்டு அந்த கொண்டு வந்த சாக்லேட் அந்த டேபிள் மேல வச்சுட்டு உள்ள முகம் கழுவ போனேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவலால தொடச்சிவிட்டு அவங்களுடைய வர அந்த சாக்லேட் வச்சிருந்த காகிதம் வெத்து பேப்பரா கீழே கிடக்கு. ஏன்னா பேப்பர் கீழே கிடக்குது. இப்படி நிமிந்து பார்த்தா அந்த பக்கமா நின்னுகிட்டு எதிர்த்த வீட்டு பையன் அந்த சாக்லேட்டை ரொம்ப சூப்பரா டேஸ்ட், அங்கிள் சாக்லேட் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் சொல்ல வேண்டியது இல்லை. நமக்கு அப்படியே குளிர்ந்து போயிருக்குமா மனசு, அப்படியே வயிறு ரொம்ப குளிர்ந்து போகுமா, ஆஹா அட பாவி அப்படி இல்லையா? இப்ப இந்த நம்ம குழந்தை உண்ணுகிற பொழுது வருகிற மகிழ்ச்சி, மற்றொரு குழந்தை உண்ணுகிற பொழுது நமக்கு ஏற்படுகிற வெறுப்பு, இந்த விருப்பும் அந்த வெறுப்பும் எதனால வந்ததுன்னு சொன்னா, இது என்னுடைய குழந்தை இது யாருடைய குழந்தையோ அப்படிங்கிற ஒரு வேறுபாடு நம்மையும் அறியாமல் நமக்கு இருக்கிறதுனால இந்த வேறுபாட்டின் காரணமாக ஒரு விருப்பும் ஒரு வெறுப்பும் விளைகிறது. அதை பார்த்த உடனே அந்த நீ சாப்பிட்டியாடா, சரி சாப்பிட்டு போ, அவனுக்கு வேணா இன்னொரு தடவை வாங்கி கொடுத்தா போகுது, சாப்பிட்ற போடா நல்லா இருக்கடா குட் போ அப்படின்னு நீங்க போவீர்கள் என்று சொன்னால் நீங்க ரொம்ப முன்னால சிவனு கிட்டக்க வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது இது வேற யாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம், நீங்களே நமக்கே அது தெரிஞ்சு போகும் நாம் எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப
அது ஒரு பெரிய சமாச்சாரமாவே எடுத்துக்காம இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி என்ன உடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சிவனை நெருங்குறவர்கள் எத்தனை பேர் உமாபதி சிவன் சொல்றார். எத்தனை பேர் இறந்து கொண்டு இருக்கிறார்களோ இந்த உலகத்துல அத்தனை பேருக்கு ஈக்குவலா நிறைய பேர் சிவனை நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள். துறந்தோர் துறப்போர் தொகை சொல்லின் இறந்தோர் இறப்போர் தொகையாம் அப்படின்னாரு. நாம நினைக்கிறோம் யாரும் சிவன்கிட்டயே போல, எல்லாரும் இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறோம், ஒருத்தரும் அங்க எங்க போறாங்க. இருக்கிற கடுபிடியை பார்த்தா சிவனை நெருங்குறவங்க ஒரு 100 வருஷத்துக்கு ஒருத்தரா இருக்கலாம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படிதான் நினைக்கிறோம். நம்முடைய என்ன எப்படின்னா, இது ஒன்றும் தேடுற மாதிரியே தெரில சார். இருக்கிற இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஏதாவது 100ல் ஒருத்தர் எங்கேயாவது போய் சிவன்கிட்ட போய் சேருவாரு. நம்மளாம் எங்க போறது நீங்க நினைக்கிறேன். உமாபதி நினைக்காத அப்படி நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. நாம நினைக்கிறது மாதிரி அது அவ்வளவு பேர் போகலே நாம் நினைக்கிறது தவறான செய்தி. நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த பக்குவம் என்று சொல்லக்கூடிய நிலையானது சிவனையும் சிவன் நூல்களையும் நாம பயில நம்மையும் அறியாமல் நமக்கு தரப்படுகின்ற பிரசாதம். இதான் உண்மையான பிரசாதம். நமக்கு தரப்படுற பிரசாதம் என்னன்னா, கோயில்ல போய் கை நீட்டி வாங்குறது மட்டுமல்ல. நான் திருநீரை குறிப்பிடுறேன், அது மட்டுமல்ல. பிரசாதம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு தருகின்ற பக்குவம். அதுதான் நம்ம ஒரு தடவை கோயில் போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு பக்குவத்தை அவன் கொடுக்குறான். அந்த பக்குவம் அவன் தரான் நமக்கு. சிவன் கோயில்ல பெறப்படுகின்ற மிகப்பெரிய பிரசாதம் அவன் தருகிற பக்குவம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, சார் ஒரு தடவை கேட்டேன், சிவன் கோயில் போங்கிறீங்களா சார், போனா என்ன சார் தருவாருன்னாரு. நீ போய் பாரு என்ன தராருன்னு தெரியும். போகாமே என்ன தருவாருன்னா, அவர் என்ன தருவாருன்னு என்கிட்ட சொல்லிட்டா தராரு. யாருக்கு என்ன தராருன்னு யார்கிட்ட சொல்றாரு தெரியவே தெரியாது. யாருக்கு என்ன கொடுக்குறாருன்னு தெரியாது. அவர் ரகசியம் சிவ ரகசியம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை தருகிற சிவபெருமான் எல்லாருக்கும் ஒன்று போல தருவான்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீ ஒவ்வொருத்தரையும் கேட்டு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு தொடர்ந்து போகிறவர்களும் வழிபாடு செய்கிறவர்களும் ஞானமுடையவர்கள். இப்ப நீ சித்தியார படிச்சீங்கன்னா நீங்க தெரியும், சிவன் கோயிலுக்கு போகின்ற உரிமை உடையவர்கள் யார்? சரியை நிலையில் இருக்கிறவரா, கிரிய நிலையில் இருக்கிறவரா, யோக நிலையில் இருக்கிறவரா, ஞான நிலைக்கு போனவர்களா? சிவன் கோயிலுக்கு ஞான நிலை அடைந்துட்டாங்க, அவங்க சிவன் கோயில் போக வேண்டிய அவசியம் உண்டா? யோக நிலையில உள்ளே அகத்தே வழிபடுகிறார்கள், அவங்க சிவன் கோயில் போக வேண்டிய அவசியம் உண்டா? கிரிய நிலையில இருக்கிறாங்க, வீட்டுல அற்புதமா பூசை பண்ணுவார்கள், மனம் ஒன்றி செய்வார்கள், அவங்க கோயில் போக வேண்டிய அவசியம் உண்டா? இல்ல சரியை நிலையில இருக்கிறவங்க கோயில் போறாங்க, கோயிலே அங்கதான் அவங்களுக்கு அங்கதான் தொண்டு செய்யறாங்க, சரி சரிங்கிறது. யார் கோயிலுக்கு போக உரிமை உடையவர்கள்? சரியை இருக்கவங்க மட்டும் போலாமா? கிரியையில யோகத்தில் இருக்கவங்க ஞானத்தில் இருக்கவங்க போலாமா வேணாமா? நம்ம ஞானத்தில இருந்து வருவோம். இப்ப ஞான நிலையில இருக்கவங்க கோயிலுக்கு போலாமா வேணாமா? அவசியமா அவசியம் இல்லையா? இப்ப நம்ம இதுக்கு பதில் பார்க்கணும்னு சொன்னா, ஞான நிலையில இருக்கிறவர்கள் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு நம்ம இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான ஸ்கேல். நமக்கு மொத்தம் 12 சூத்திரம் சிவஞான போதத்துக்கு. 11வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப தெளிவா என்ன சொல்லுது 11வது சூத்திரம், ஒரு பசுவானது பாசத்தை விட்டு நீங்குகிற பொழுது பதியிடம் சென்று சேருகிற பொழுது பதி என்ன தருவார் அப்படின்னு சொல்லுது. ஆன்மா பாசத்தை விட்டு விலகுமானால், இந்த ஆன்மா உயிருங்கிறதுக்கு என்ன கிளாசிபிகேஷன் புரிஞ்சுங்க. ஆன்மானா உடம்பு எடுக்காத நிலையில ஆன்மான்னு பேரு, உடம்பு எடுத்த நிலையில அதுக்கு உயிர்னு பேரு, தத்துவங்களோடு கூடி இருக்கிற நிலையில புருஷன்னு பேரு. அதுக்கு இதுதான் அதுக்கு வேறுபாடு, வேற ஒண்ணும் இல்ல. உயிர் வேற ஆன்மா வேற இல்ல. ஆன்மா உயிராகுது, ஒரு உடம்புக்குள்ளே போய் அது கருவிகரணங்களோட இருந்ததுன்னா உயிர்னு பேரு, கருவிகரணங்கள்லாம் இல்லாம இருந்ததுன்னா அதுக்கு ஆன்மான்னு பேரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, அணுத்தன்மை உடையது ஆன்மா. சரி, இப்ப அதுல 11வது சூத்திரத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், பாசத்தை விட்டுச்சுன்னா அது பதிய போயிச்சு. பதி என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, பாச நீக்கமும் சிவப்பேரும்னு சொல்லுது. அதாவது இந்த நோய் நீக்கத்தையும் கொடுக்கும், அந்த பாச நீக்கத்தையும் அதுதான் கொடுக்குது. அதே நேரத்துல பாச நீங்கினதுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த வலி நீக்கத்திற்கு பிறகு அது பேரின்பத்தையும் வழங்கும். அதாவது நோயுற்ற ஒருவன் துன்புறுகிற பொழுது நோயை நீக்குவது மட்டும் முக்கியம் அல்ல, நோய் நீங்கிய பிறகு அவன் நல்ல உணவை விருந்தாக உண்ண வேண்டும். ரெண்டும் தானே வேணும். ஒருவனுக்கு நோய் நீங்கினால் ஒரு இன்பம் வரும், உண்மைதான். நோய் நீங்கிருச்சுன்னா இன்பம் வரும். நோய் இல்ல, வயிற்று வலி போயிருச்சு, இப்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா அது உண்மையான சந்தோஷம் இல்ல. அவன் நல்ல உணவு சாப்பிடணும். அதான் வயிற்று வலி போயிருச்சு, எதுக்கு சாப்பாடு கேட்கிற அப்படின்னு நான் சொல்ல முடியும் அவனை. வயிற்று வலி என்பது நோய் நீக்கம், ஆனா நல்ல விருந்து உண்ணுதல் என்பதுதான் உண்மையான இன்பம். ஆக வயிற்று வலி என்பது நீக்கம் என்பதுதான் வீடு, விருந்து உண்ணுதல் தான் இருக்கும். அதனாலதான் அதுக்கு தோடுன்னு பேரு. நடுவது நாடு, கெடுவது கேடு, படுவது பாடு, இதெல்லாம் தமிழ். அப்படி வருகிற பொழுது விடுவது வீடு, பெறுவது பேரு, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிம்பாங்க இலக்கணத்துல. சரி, அப்ப பெறுவது பேரு, விடுவது வீடு. அப்ப உன்னை விட்டு உன்னை பெறுகிறோம், விடுவது பாசம், பெறுவது சிவம். அப்ப இதுதான் பயனியல் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாருங்க. முடிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் 12வது சூத்திரம் எதுக்கு, அது என்னது அப்படின்னு நிரம்ப பேர் கேட்டாங்க. சிவஞான போதத்துல 11ஓட முடிஞ்சு போச்சு, 12வது சூத்திரமே தேவை.
அந்த காலத்துல நீங்க சினிமா பாத்தீங்கன்னா, சினிமா சொல்லலாம் தப்பு இல்ல, உதாரணத்துக்கு பழங்காலத்துல படம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சி முடிஞ்ச உடனேயே படம் முடிஞ்சிடாது. எப்படியாவது கதாநாயகன் கஷ்டப்பட்டு கதாநாயகியை காப்பாத்தி படம் முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போன உடனே அதுக்கப்புறம் ஒண்ணு ஒரு வேறுபாடு உண்டு. சொல்ல முடியுமா? யாராவது பழைய படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒண்ணு வைப்பான் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பாட்டு சீக்வன்ஸ், ஒரு நல்ல டான்ஸ் ஒண்ணும். அந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு, நல்ல விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பீடா கொடுப்பாங்க. இல்ல அது மாதிரி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ், இப்ப எல்லாம் ஏதாவது போட போயிடுவாங்க, கிளைமேக்ஸுக்கே பாதி பேர் வெளில போயிடுறான். இது தெரியும் சார் எனக்கு படத்துல. அதனால அதுக்கப்புறம் பாட்டு வச்சாலும் சரிப்படாது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு பாட்டு. அது போல 11வது சீன்லயே கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சு சிவஞான போதத்துல. 12வது வந்து அற்புதமா ஒரு டான்ஸ் வச்சார். யாரு? சிவஞான போதத்துல. ஒரு செய்தி என்னன்னு கேக்குறேன். இப்ப ஞானிகள் கோயிலுக்கு போலாமா வேணாமான்னு அவரு சொன்னீங்க. பெரும்பாலானவர்கள் தெரிவித்த கருத்தின்படி ஞானிகள் கோயிலுக்கு போகக்கூடாது என்று சொன்ன கருத்து தவறு. ஞானிகள் கோயிலுக்கு போகணும், போயாகணும். அதைத்தான் 12வது சூத்திரமா சொன்னார். எங்கேயாவது இப்படி ஒரு எண்ணம் வந்துட போது, ஞானம் பெற்ற பிறகு இறைவன் எங்குமே தெரிகின்ற நிலை வந்த பிறகு ஞானிகளுக்கு கோயில் தேவைப்படாத ஒன்றுன்னு கருத்து வந்துட போகுதுங்கிறதுக்காகவே 12வது சூத்திரம் பண்ணார். ஞானிகள், யோகியர், சரியையாளர், கிரியையாளர் 4 பேருமே கோயிலுக்கு போகணும். செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்பலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே அப்படின்னாரு. இந்த டாக்டருங்க இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 25 அல்லது 30 நோயாளிகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். 30 நோயாளியும் எந்த விதமான நோய்களோட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமான நோய்களோட வருவாங்க. யாரு என்னென்ன வைரஸை கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. டாக்டர் அத்தனை பேரையும் பரிசோதிச்சாகணும், தொடணும். திரும்பி எல்லா டாக்டருமே கிளவுஸை போட்டு எல்லா நேரத்திலையும் கை கழுவிட்டு அவங்களால இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால தம்மையும் அறியாமல் எந்த வைரஸும் தொற்றிக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு வேக்சினேஷன் போட்டுக்குவாங்க. இது தம்மை தாக்காமல் இருப்பதற்காக பாதுகாத்துக் கொள்வார்கள். அதுபோல இந்த உலகத்திலே ஞானம் பெற்ற நிலையிலே இருக்கிற இந்த ஞானிகள், ஜீவன் முத்தர்களாக இறைவனுடைய திருவுருளை முழுவதும் பெற்றவர்கள், உடம்பு இந்த உலகை விட்டு நீங்குகிற வரைக்கும் இங்கேயே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவர்கள், சுத்தி வர இருக்கிற வைரஸுக்கு பயந்து கோயில்ங்கிற வேக்சினேஷனை அப்பப்ப போட்டுக்கிட்டாதான் தப்பிக்க முடியும். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க அங்க போறதுக்கு காரணமே என்னன்னா, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே. அவங்க அங்க வந்து அந்த தொழுவதற்கு காரணம், இருக்கிற இந்த காலகட்டத்திலே மீதி காலம் இங்கே இருந்து கழித்தாக வேண்டும். இந்த உடம்பு அப்படி நீக்கிட்டு போயிட முடியாது. இது எத்தனை காலம் இங்க இருக்கணுமோ அத்தனை காலம் இருந்து தீர்த்துட்டு தான் போகணும். அந்த தீர்த்து விட்டு போகிற காலத்திலே தப்பி தவறி எங்காவது தமக்கு இந்த விருப்பு வெறுப்பு தோன்றி மீண்டும் பிறவி சூழல்ல மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து திருக்கோயில் போவார்கள். அதுக்காக அவங்க போகணும்ட்டார். அப்ப ஞானிகள் ஞானம் பெற்ற பிறகு என்ன செய்யணும்னாரு, இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் தினம் கோயில் போகணும்ட்டார். அப்ப ஞானிகளும் கோயில் போகணும். ஞானிகளே கோயில் போகணும்னு சொன்னா, நவடேஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம் சார், கோயில் போறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை சார்னு சொல்றது எவ்வளவு பெரிய மகா பாவம்னு நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். போயே தீரணும், போயாகணும். எல்லா நிலையில இருக்கிறவர்களும் திருக்கோயில் போகணும், சிவன் கோயில் போகணும், சிவனை வழிபாடு செய்யணும், சிவனை வணங்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அப்ப சரியையாளருக்கு மட்டுமல்ல, கிரியையாளருக்கு மட்டுமல்ல, யோக நிலையிலே உள்ளே பார்த்து சிவனை வணங்குகிறவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா பொருள்களிலும் சிவத்தை காணுகின்றவர்களும் கூட திருக்கோயில் சென்று வழிபாடு செய்தல் வேண்டும். அதே மாதிரி அவர்கள் சென்று சிவத்தை காணுகிற முறை வேறு. அவ்வளவுதான். சிவத்தை காணுகிற முறை வேறுன்னா, மூர்த்தமாகவே பார்க்கிறவர்கள் சரியையார், அதை மந்திரமாகவே பார்க்கிறவர்கள் கிரியையாளர். அங்க இருக்கிற மூர்த்தத்தை அரு உருவமா பார்த்து இதுதான் சிவம் என்று எண்ணுகிறவர்கள் என்னை போல சரியையாளர்கள். அந்த அந்த அரு உருவமா இருக்க சிவலிங்கம் இருக்கே அதுதான் சிவம் என்று நாம் அதை வழிபடுவோம். அந்த நிலையிலே அந்த சிவலிங்கமாகவே இருந்து வெளிப்படாது நின்று அருள் செய்வான். கிரியையாளர்கள் மந்திர வடிவமாக பார்ப்பார்கள். மந்திர நியாசம்னு பேர் இருக்கு. மந்திர நியாசத்தால வழிபடுகிற பொழுது மந்திர வடிவாக தெரிவார். யோக நிலையில இருக்கிறவர்களுக்கு உள்ளே இருக்கிறவர் தான் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பக்குவத்தோடு பார்த்து வழிபடுவார்கள். ஞான நிலையில் இருக்கிறவர்கள் எங்கும் இருக்கிற சிவம் இது என்று வழிபடுவார். அப்ப மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுவே அப்படிங்கிற அந்த நிலையை எதுக்கு சொன்னார்னா, திருக்கோயில் வழிபாடு. அப்ப மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர், உயிருக்குள்ளே இந்த சிவம் இருந்து இந்த உடம்பை இயக்கிக் கொண்டே இருக்கிறான். பக்குவம் வருகிற காலம் என்ன ஆகும் அப்படின்னா, வேய் அப்படின்னா மூங்கில் அர்த்தம். மூங்கிலுக்குள்ளே தான் நெருப்பு இருக்கு. வேயில் எழும் கனல் போலே அப்படின்னா மூங்கில் இருந்து கிளம்புகிற வேயின்னா என்ன சொன்ன, வேயுறு தோழி பங்கன், மூங்கில் போன்ற தோள்களை உடைய அம்பாள்.
அப்படின்னு அங்க பாடினார் ஞானசம்பந்த பெருமான். வேயினா இல் அர்த்தம். வேயில் எழும் கடல் போலே இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி. மூங்கில இருந்து எழுகின்ற கடல், மூங்கிலுக்குள்ள நெருப்பு இருக்கிறது தெரியவே தெரியாது. அது போல இந்த உடம்புக்குள்ளே சிவம் இருக்கிறதும் தெரியாது. உள்ள இருக்குது சிவம். ஆனால் பக்குவம் வருகிற காலத்திலே மூங்கிலானது உராய்வு ஏற்பட்டு அது பற்றி கொள்ளுகிற பொழுது அது உள்ளே இருக்கிற தீ வெளிப்படுவது போல பக்குவம் அடைந்த நேரத்திலே உடம்பிலிருந்து சிவம் வெளிப்படும். தீ வெளிப்பட்டா அந்த மூங்கில் என்ன ஆகும்? போயிடும். அது போல உடம்பு நீங்கிறோம். அப்ப தீ வெளிப்படுகின்ற பொழுது மூங்கில் இல்லாது போவது போல சிவம் கிளம்புகிற பொழுது உடம்பு இல்லாமற் போகும். வேயில் எழும் கடல் போலே இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி. இந்த உடம்புக்குள்ளே இருந்து அவன் குடிகொள்ளுகிறான். உடம்புக்குள்ளே இருந்துன்னு ஏன் சொன்னாருன்னா, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிருக்குள்ளே இருக்கிறான் அவன். எல்லாம் கவனமா கேட்கணும். உடம்புக்குள்ளே உயிர், உயிருக்குள்ளே சிவம். அப்படி அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிருக்குள்ளே சிவம் விளங்குகிறது. இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி. நந்தின்னு பேரு. நந்தி வேற இல்ல, சிவம் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா குருவா வந்தா நந்தின்னு பேரு. இக்கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி. இம்மெய்யனும் கோயிலிருந்து குடிகொண்ட கோன் நந்தி. தாயின் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் வெள்ளமே. தாயின் மும்மலம் மாற்றினார். தாய் எப்படி குழந்தையினுடைய மலத்தை மாற்றுகிறாளோ அதுபோல ஆன்மாவினுடைய மும்மலத்தையும் மாற்றுகிறான் சிவபெருமான். மலம் மாற்றுவது தானே தாயினுடைய பெருங்கருணை, பரங்கருணை இல்லையா? ஒரு குழந்தையினுடைய பக்குவம் வருகிற காலம் வரைக்கும் அந்த குழந்தையினுடைய மலம் நீக்குவது என்பது வேற யாரும் செய்ய முடியாது, தாய் தான் செய்வார். அப்படி தாய் அந்த மலத்தை நீக்கி குழந்தையை பராமரிப்பது போல ஆன்மாக்களினுடைய ஒரு மலமா மும்மலத்தோடு இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்கள். இந்த மும்மலங்களையும் அவன் நீக்குகின்றான் சிவபெருமான். அதனால தாயை காட்டிலும் இல்லையா? அதனாலதான் மாணிக்க வாசகர் பாடுகிறார். என்ன பண்ணார்? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊடினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலானந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. நான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வகினியே. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. ஊன் உருகணும், உள்ளொளி பெருகணும். ஊன் பெருக கூடாது, உள்ளொளி சுருக்கும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே. ஆஹா, குழந்தைக்கு இந்த பால் சாதம் ஊட்டணும்னு அந்த தாய் என்ன பண்ணுவா தெரியுங்களா? இது என்ன டேக்கா கொடுக்குங்கிறீங்க, இது அங்க போகும் இங்க போகும், கண்ணா கண்ணா வாடா வாடா, டே இங்க பாரு இங்க பாரு, டே இங்க வாய இங்க வாயன்னு இந்த குழந்தை எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் போய் ஊட்டுவாய்வ. இந்த குழந்தை எங்கெங்க போகுதோ அங்கெல்லாம் போய் போய் தேடி பிடிச்சி கண்ணா கண்ணான்னு தூக்கி வச்சு அதை பராக்கு காட்டி இல்லையா, குழந்தை போற பக்கமெல்லாம் தாய் போய் குழந்தைக்கு உணவு ஊட்டுவாள். இந்த சிவபெருமான அப்படிதான் பண்ணாராம். கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல நான் அலைஞ்சேன், என் பின்னாலேயே வந்து புறம் புறம் திரிந்த செல்வமே, என் பின்னாலேயே வந்து வந்து எனக்கு அருள் ஊட்டினாயே. அவர் திரிந்தார். புறம் புறம் ஏன் திரிந்தார்? நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ அங்கெங்கெல்லாம் பின்னால வந்து வந்து என்னை விடாம பற்றி எனக்கு அருள் ஊட்டினாய். உழப்பிலா ஆனந்தம். உழப்பிலான்னாரு. உழப்பிலா ஆனந்தமா? என்ன உழப்பிலா ஆனந்தம்? வற்றாத ஆனந்தம். தாயின்னு சொல்ல வந்தவரு தாயை காட்டிலும் அப்படின்னார். பால் நினைந்தூட்டும் தாயினும். உலகத்திலேயே மிகச்சிறந்த பொருள்னு சொல்ல வந்தா தாய் தான். ஏதோ சிவபெருமானுக்கு ஒப்புமையா சொல்லணும்னு சொன்னா தாய் தான், வேற ஒண்ணுக்கும் ஒத்தரையும் சொல்ல முடியாது. ஆனா எங்க சிவம் அந்த தாயை காட்டிலும் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் சார் தாயை காட்டிலும்னு சொன்னாருன்னா, தாய் என்னதான் கருணையுடையவளா இருந்தாலும் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பால் வத்திரும். ஆனா வற்றாத அருள் கருணை உடையவன் சிவபெருமான். அதாவது உலவாத அன்புடையவன். உலப்பிலா ஆனந்தம். உலப்பிலான்னா வற்றாதன்னு அர்த்தம். ஏன்னா பால் நினைந்து ஊட்டுகிற தாயினுடைய பால் 6 மாதம் அல்லது 1 வருஷம் கழிச்சா வற்றி போய் வேறு துணை நாட வேண்டியிருக்கும் குழந்தையை பராமரிக்கிறது. ஆனா சிவபெருமானுக்கு வேறு துணை நாட வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய அருளானது என்னைக்குமே வற்றாது, அது இருந்துகிட்டே இருக்கும். அதனால உழப்பிலா ஆனந்தம். அதனால தாயை காட்டிலும் உயர்ந்தவன்னார். இன்னொரு உயர்வு சொன்னார். பால் நினைந்தூட்டும் தாயினும். என்னதான் இருந்தாலும் தாய் ஊட்டுவா, ஆனா நினைந்து ஊட்டுவா. என்ன நினைந்து ஊட்டுவான்னாரு? இந்த குழந்தை பெரியவனாச்சுன்னா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யும், நம்மளை கொஞ்சம் காப்பாற்றும், நமக்கு வீடு வாங்கி கொடுக்கும், நகை வாங்கி கொடுக்கும், நமக்கு பேரை வாங்கி கொடுக்கும்னு நினைந்து நினைந்து ஊட்டுவா. இந்த மாதிரி எந்த நினைப்பும் இல்லாமல் சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு அருளை வாரி வழங்குகிறான்.
ஏதாவது எதிர்பார்த்தா கொடுக்குறான் அவன் நமக்கு அருள். பால் ஊட்டுவா தாய் நினைந்து ஊட்டுவா, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ. என்ன இந்த பிறவியில கொண்டு வந்து போட்டானே அவன், இவன் 40 வருஷம் கழிச்சு என்னை பத்தி பேசுவான்னு நினைச்சா போட்டான். அது தேவை, ஈடேறணும் இந்த ஆன்மாங்கிறதுக்கு தானே என்ன இந்த பிறப்பு. அவனை நான் புகழ்ந்தா என்ன புகழாட்டி என்ன, அவன் புகழ் என்ன குறையவா போகுது, அவன் புகழ் வற்றாத போகுது. எத்தனையோ பேர் எவ்வளவோ பாட்டு பாடித்தாங்க. திருஞான சம்பந்தர் பாடி முடிச்சாரு, காரைக்காலமையார் பாடி முடிச்சார், திருநாவுக்கரசர் பாடினார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார், மாணிக்கவாசகர் வந்து பாடினார், திருமூலர் பாடினார். சொல்ல முடியாத அளவுக்கு கபிலர், பரணர், நக்கீரர் எல்லாரும் பாடினாங்க. என்ன முடிஞ்சா போச்சு. 96 வரி எழுதினாரு சிவபுராணத்துல. 96 வரி விறுவிறுன்னு சிவபுராணத்துல சிவபெருமானுடைய புகழை சொல்லிட்டே வந்து கடைசியில் சொன்னார், சொல்லற்கு அரியானை. அப்ப இது வரைக்கும் சொன்னது என்ன, எப்படி முடிக்கிறார் பாருங்க. சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கு. நான் இவ்வளவு 96 வரி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறாங்க. சொல்லற்கு அரியவனவன், சொல்ல முடியாது, வார்த்தைகளால சொல்ல முடியாது, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட உழப்பிலா ஆனந்தமாயனர். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியே உடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. அதுதான் நிகழ்கிறது. பிறவிகள் தோறும் உள்ளொளி பெருகணும், ஊனு போயிட்டே இருக்கணும். இந்த ஊன் போகுது, உள்ளொளி பெருகணும். ஒரு பிறப்பு எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒளி பெருக்கம், அந்த ஒளியினுடைய குறைவினால்தான் ஆன்மா பிறந்து கொண்டே இருக்கு. ஒளி பெருகுமானால் விருப்பு வெறுப்பு நீங்கிரும். உள்ளொளி பெருக்கி உழப்பில. அப்ப தாயின் மும்மலம் மாற்றி தயா எடும் தோயமத எழும் வெள்ளமே. கருணை வெள்ளமா, தோயம்னா நீர்னு அர்த்தம், தோயம்னா கருணை வெள்ளம், யாருடைய அருள் வெள்ளம், கருணை வெள்ளம். தோயமதா எழும் வெள்ளமே வேயில் எழும் கடல் போலே இம்மையனும் கோயில் இருந்து குடி கொண்ட கோணந்தி தாயின் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் வெள்ளமே. இப்ப பரங்கருணை பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் வியாபகத்தன்மை உடையவன். அவன் இருக்கிற இடம் இல்லாத இடம்னு ஒண்ணு பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான். எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இறைவனை போய் கோயில்ல வழிபடு அப்படின்னு சொல்லுவது இறைவனுடைய முற்றும் பரவிய நிலைக்கு இழுக்காகுமா ஆகாதா? எல்லா இடத்துலயும் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் வழிபட வேண்டியதானே. அவர் திருக்கோயிலுக்கு போய் வழிபடு, கோயில்ல சென்று வழிபடு அப்படின்னு சொல்லுவது எங்கும் பரவிய, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய முழு தன்மைக்கு குறைவு ஏற்படாதா அப்படின்னு நாம நினைக்கலாம் இல்லையா? உங்க கருத்து என்ன? இறைவன் எங்கும் இருக்கிறாங்கிறது உண்மைதான், அதுல சந்தேகம் இல்லை. அது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். அதாவது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த தெற்கால பாத்தீங்கன்னா போலீஸ்காரவங்க 6-7 மணிக்கு மேல லைட் எல்லாம் போனா இந்த சைக்கிளிஸ்ட் எல்லாம் பிடிச்சிருவாங்க. விளக்க ஏற்றி வச்சுக்கணும், ஒரு பேட்டரி லைட்டா வச்சுக்கணும், அதுக்குன்னு சைக்கிள் லைட் இருக்கு. அப்படி ஒருத்தர் பிடிச்சார் 7 மணிக்கு மேல அவர் லைட் எல்லாம் போனார். அவர் டக்குன்னு பிடிச்சிட்டார் ஒரு போலீஸ்காரர். எனக்கு கேட்டார், லைட் எல்லாம் வர அப்படி. அவர் கேட்டார், எங்க பார்த்தாலும் லைட்டா எரியுது, என் சைக்கிள்ல லைட் இல்லைன்னா என்னங்க ஆக போகுது அப்படின்னு கேட்டார். அப்படியா அப்படின்னு போலீஸ்கார் கீழே உட்கார்ந்தார். என்ன பண்றாருன்னு பார்த்தா சைக்கிள்ல இருந்து டியூப்ல இருந்து காத்து அவுத்து விட்டு. ஐயோ என்ன செய்யறீங்க? காத்து அவுத்து விடுறேன். ஐயோ காத்து அவுத்து விட்டீங்கன்னா நான் எப்படி போறது? ஏன் எங்க பார்த்தாலும் காத்தா இருக்குது, உன் சைக்கிள் டியூப்ல மட்டும் என்ன தனியா காத்து விடுமா அப்படின்னாரு. எல்லா இடத்துலயும் தானே காத்து இருக்கு, எல்லா இடத்துலயும் காத்து இருக்குது. ஆனா சைக்கிள் டியூப்ல இருக்க காத்து அதிக அழுத்தத்தோடு இருக்குது. அதிக அழுத்தத்தோடு இருக்கிற காற்று பயன்படும். எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான், திருக்கோயில்ல அதிக அழுத்தத்தோடு விளங்குகிறான், அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறான். அவ்வளவுதான் வேறுபாடு. எல்லா இடத்திலும் இருக்கிற காத்து டியூபுக்குள்ள அதிக அழுத்தத்தோடு இருக்கிற பொழுது அது பயன்படுகிறது. அதுபோல இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்தாலும் கூட திருக்கோயில அதிக அழுத்தத்தோட மந்திரத்தினால அங்க ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்க அவரு விளங்கி கொண்டு இருக்கிறார். உடம்பு முழுவதும் பசுமாட்டுக்கு பால் இருக்கு, மடிய பிடிச்சி கறந்தா தான் வருமே தவிர கொம்ப பிடிச்சி கறந்தா வராது. அதுபோல இறைவனுடைய திருவருள் கிட்டுகின்ற இடம் இந்த பசுவினுடைய மடி போல திருக்கோயில். அந்த திருக்கோயில் வழிபாடு என்பது, கோயில் அப்படின்னா இறைவன் உள்ள இருக்கிற இடம், அந்த கற்ப கிரகம் தான் கோயில். ஆலயம்னா கோயில் இருக்கிற வளாகம். உள்ளம் பெருங்கோயில், உடம்பு ஆலயம். உடம்பு ஆலயம், உள்ள இருக்கிறது கோயில். நம்ம கோயிலுக்குள்ள போன கோயில் போயிட்டு வரேன்னு சொல்லுவது எதை சொல்றோம்னா கற்ப கிரகத்தை தான் கோயிலுங்கிறோம். அந்த கருவறை இருக்கு பாருங்க, அது பேரு கோயில். அந்த காம்பவுண்ட் இருக்கு, அதுக்கு பேர் ஆலயம்னு பேர். அந்த ஆலயம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்லுகிற பொழுது கோயில் என்று சொல்லக்கூடிய கருவறை, நம்ம உடம்பே ஒரு கோயில் தான், இந்த உடம்பு அமைப்பும் கோயில் தான். இதனுடைய அமைப்பைத்தான் அங்க நம்ம அந்த கோயிலாக செய்து வைத்திருக்கிறோம். அதைத்தான் இங்க அற்புதமா நம்ம இந்த மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி அப்படின்னார். இதுக்கு கோயில்னு ஏன் பேரு சொன்னாருன்னா, இது சிவம் உள்ள இருக்கிறதுனால இதுக்கு கோயில். உள்ள இருக்குது சிவம், எனக்கு மட்டும் இருக்குதா? எல்லாருக்கும் தான் இருக்குது. நல்ல வண்டி இருக்கு, கெட்ட வண்டி இருக்கு, எல்லாத்திலையும் இருக்கு. எல்லா வேறுபாடே இல்லாம எல்லாருடைய, நான் முன்னே சொன்ன மாதிரி உயிருக்குள்ள அது இருந்து இயக்குனாதான் இயங்கும். பின்னால ஒரு பாட்டு சொல்லுவார், படமாட கோயில் பரமருக்கு ஒன்றியின் அது நடமாட கோயில் நம்பருக்கு ஆஹா, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியின் அது படமாட கோயில் பரமருக்கு ஆமே அப்படின்னு சொல்லுகிறார். இந்த நடமாட கோயில் படமாட கோயில்ங்கிறது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், யாரு உள்ளத்தை கோயில் மாதிரி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது பொருந்தும். ரோட்ல போற வரவனுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு
இது அவன் தான் நடமாட கோயில்னு நாம சொல்லக்கூடாது. நடமாட கோயில்ங்கிறது வேற, நடமாடும் கோயில் இல்ல, நடமாட கோயில். அது டூ போடக்கூடாது. அந்த பாட்டு வருகிற போது நான் சரியா விளக்குறேன். நடமாட கோயில், பட மாட கோயில், படமாடும் கோயில்னு சொல்லக்கூடாது, நடமாடும் கோயில்னு சொல்லக்கூடாது, நடமாட கோயில். மாட கோயில்ல கோயில் அமைப்பு. அந்த காலத்துல எல்லாம் கோயில்ல சிலை கிடையாது, படத்துலதான் எழுதி வச்சிருவாங்க. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈழத்துல கதிர்காமத்துல திறதான் நரம்பு கோயில படம் தான் எழுதி வச்சு வழிபட்டார்கள். அப்புறம் தான் பிற்காலத்துல சிலைகள்லாம் வந்தது. அப்ப திருமூலர் காலம் அதனாலதான் ரொம்ப முன்னால 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு சொல்றதுக்கு காரணமே இந்த ஒரு பாட்டுல சொல்றதுதான். ஏன்னா அவர் மாட கோயில், படம் மாட கோயில்ங்கிறாரு. படம் எழுத பெற்ற மாட கோயில்னா கோயில் வகைகள்ல ஒண்ணு. இது நடமாடுகின்ற கோயில்கள். இந்த அடியார்கள் யாரு கோயில்னா உள்ள இருக்கிற கோயில தினம் திறந்து வச்சு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி கொண்டு இருந்தா தானே கோயில்னு பேரு. உள்ள கோயில் இருக்கிறதே தெரியாம பூட்டி வச்சுட்டு பூஜையே பண்ணாம இருக்கிறதெல்லாம் கோயில. அவனுக்கு எதுக்கு நீ சாப்பாடு போடணும்? அவசியம். அறம் வேறு அருள் வேறு. நீ பச்சவனுக்கு சாப்பாடு போற அது அறத்தின் பால்பட்டது, அதை அங்க விட்டுரு. ஆனா அது இதுல சேராது. நடமாட கோயில் படமாட கோயில்ங்கிற பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு படாத பாடு படுத்துறாங்க. இது வேற அது வேற. நடமாட கோயில்னு யாரை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் உள்ளே சிவம் இருக்கிறதை உணர்ந்து அந்த சிவபெருமானுக்கு உள்ள கோயில்ல தினந்தோறும் வழிபாடு செய்து பூஜை செய்து வழிபாடு செய்கிறாரோ அவர் தான் நடமாட கோயில். சும்மா நடமாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் நடமாட கோயில் இல்ல. ஒரு கோயிலை திறக்கிறதே கிடையாது, பூஜை பண்றது கிடையாது, மூடி வச்சிருக்குது. அந்த கோயிலுக்கு என்னங்க பேரு? திறக்கிறது கிடையாது, பூஜை கிடையாது, ஐயர் வரது கிடையாது, குருக்கள் கிடையாது, சேவார்த்திகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, கதவு சாத்தியே கிடக்குது. அது கோயிலுக்கு என்ன பேரு? அது மாதிரி திரியிறவனை போய் நீங்க நடமாட கோயில் சொல்லுவீங்களா? கோயிலை பாழஞ்சி வச்சிருக்கான். மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி அப்படின்னு சொன்னா மெய்யை கோயிலாக பாவிக்கிற உள்ளமுடையவர். அப்ப வேயில் எழுங்கணல் போல மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் தோயமதா எழும் சூரியனாமே. தோயம்னா வெள்ளம், கருணை வெள்ளமாக பாய். அடுத்த என்ன? சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே. சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா. சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல ஆரியன் தோற்றமுன் அற்றமலங்களே. அந்த காலத்துல சூரியகாந்த கல்லுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கல்லு இயல்பா ஒளி இல்லாத கல். அந்த கல்லை சுத்தி பஞ்சு இருக்குன்னு வச்சுக்க. பஞ்சு கவர் பண்ணோம்னா அந்த சூரியகாந்த கல்ல, அந்த பஞ்சுக்கு எந்த விதமான ஆபத்தும் அந்த சூரியகாந்த கல்லுனால நிகழாது. அந்த பஞ்சு சுத்திட்டு இருக்கு. இந்த பஞ்சுக்கு பஞ்சை நீக்கி கொள்வதும் இந்த பஞ்சை விலக்கி கொள்வதற்கு இந்த சூரியகாந்தத்தினால முடியாது. அது அப்படியே கவர் பண்ணிட்டு இருக்கும். அப்படித்தான் இந்த ஆன்மாவை இந்த பாசம் சுத்திட்டு இருக்கு. இதால ஒண்ணுமே பண்ண முடியாது. கற்பாம்பூச்சியினுடைய வாழ்க்கை முடியணும்னா அதை கவிழ்த்து போட்டுறணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. கவிழ்ந்து போன கற்பாம்பூச்சி வாழ்க்கையில தன்னால நிமிந்து படுக்கிறதுக்குரிய வல்லமை கிடையாது. அப்படியே துடிச்சு வச்சு அப்படியே செத்து போகும். பறக்கும், ஓடும், எல்லாம் செய்யும். கவுந்துருச்சுன்னா திரும்பி படுக்க தெரியாது. அது போல இந்த ஆன்மா இருக்குதே, இது சுத்திருச்சு, கவர் பண்ணிடுச்சு. அறியாமைங்கிறது ஆணவம். இதால தானா நீக்கிக்க முடியாது. ஆனால் ஒரு சூரியன் தோன்றுமானால் சூரியனுடைய கிரணங்களை பெற்ற இந்த சூரியகாந்த கல் மறு நிமிடமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சை எரித்து விடும். அது போல இந்த ஆன்மாவின் முன்பாக ஆரியன் என்று சொல்லக்கூடிய குரு வருவாரானால் குருவை பெற்ற ஆன்மா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வினைகளையும் பாசத்தையும் எரித்து விடும். இதுதான் சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே. போலவேன்னு போட்டிருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு இவ்வண்ணா இல்லாம. அது தப்பான பாடம். அது போலவே அப்படின்னு வகார ஒற்று அங்க இருக்கணும். சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவேன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது பாடம் தப்பு. போலங்கிறதுக்கு பக்கத்துல ஒரு இவ்வண்ணா போட்டுக்கணும். போலவே அவ்வே அப்படின்னா அவைகள் அர்த்தம். போல அவை. சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போல அவை. அவ்வேனா அவைகள். எது? பாசமும் இந்த பசுவும் ஆகிய அவைகள் சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போல. போலவே அப்படின்னா அவைகள் போலவே அவைகள். எது போலவே? இந்த உயிரும் இந்த பாசமும் சூரியகாந்தமும் அது மேல இருக்கிற பஞ்சும் போலவே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு புரியுதா உங்களுக்கு? அவ்வேனா அவைகள் அர்த்தம். அவைகள் என்பது இந்த உயிரையும் பாசத்தையும் குறிச்சது. சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா. இந்த காந்த கல்லு சூரிய பஞ்சை ஒண்ணும் பண்ண முடியாது. தன்னை சுத்தி இருக்கிற பஞ்சை அதுக்கு விலக்கி கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை. ஆனால் சூரியன் சன்னதியில் ஒரு சூரியன் தோன்றுமானால் சூரியனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கிரணங்களை கிரகித்து அதனால் வல்லமை பெற்று நெருப்பு உண்டாகி தன்னை சுற்றி இருக்கிற பஞ்சை தானாக எரித்து விடும். எது? இந்த சூரியகாந்த கல். அது போல ஆரியன் தோற்றம் முன். ஆரியன் என்றால் குரு. குருவினுடைய தோற்றத்திற்கு முன்பாக குரு வருவாரானால் இந்த உயிரானது தன்னுடைய கிரணங்களை குருவிடமிருந்து பெற்ற அருள் கிரணங்களை கொண்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மலமான பஞ்சை எரித்து விடும். இந்த அளவுல இன்றைய தினம் நான் நிறைவு செய்து தொடர்ந்து உபதேச பகுதியை நாம சிந்தித்து வருவோம் என்று சொன்னால் திருமூலரை ஓரளவு புரிந்து கொண்டதற்கான நிலை கிடைக்கும். பிறகு தொடர்ந்து நாம திருமந்திரம் முழுவதையும் சிந்திப்போம். இந்த அற்புதமான ஞான வழியை இங்கே நமக்கெல்லாம் அமைத்து தருகின்ற மணிவாசகம் ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு திருமந்திரத்தை ஓத ஓத தெளிவு
அறிவில் தெளிவு. ஞானம்ங்கிறது என்ன தெரியுங்களா? பயமின்மை, எதுக்கும் அஞ்சாத தன்மை. நமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம். இதுதான். எதுக்கு பயம் வருது? ஞானம் இல்லாததுனாலதான் பயம் வருது. ஞானம் இருக்கிறவர்கள் பயப்படவே மாட்டாங்க, அஞ்சாத தன்மையோடு. எனவே அந்த சிவஞானம் கைகூடி வரும் என்று சொல்லி இந்த அளவில நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.